வணக்கம். இனிய நிலா சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இன்னைக்கு நாங்க பிரியாணி செய்யறோம். வெஜிடபிள் பிரியாணி நான் செய்ய போறேன். என்னுடைய மருமகள் காலிஃப்ளவர் 65 செய்ய போறாங்க. இந்த காம்போவை இப்ப நம்ம பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் 5 மினிட்ஸ். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இப்போ நான் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல தாராளமா எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆன பிறகு இதுல என்னென்ன மசாலா போடலாங்கிறத நான் சொல்றேன். இப்போ அவங்க ப்ராசஸை நோட் பண்ணிக்கங்க. லைட்டா பண்ணி வச்சுக்கோங்க. என்ன விட்டியமா 2 ஸ்பூனு நான் நீங்க வச்சுக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன், என்ன ஸ்க்ரீன்ல கட்டிட்டு உப்பு உப்பு தேவையான இன்னொரு 2 கொஞ்சம் எடுத்து 2 ஸ்பூன் போதும். உப்பு தேவையான ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன். லைட்டா இது நல்லா மேட்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. சரியா உள்ளதும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நமக்கு தேவையான நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். அவங்க அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கட்டும். பட்டை கொஞ்சம் போட்டுக்கிறேன், பிரிஞ்சி இலை, கிராம்பு, 1 ஏலக்காய். இந்த பழம் வந்தோடனே காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போடணும். 2 பச்சை மிளகாவை நீட்டமா கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த பிரியாணி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யறனாவே நம்ம இந்த வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெங்காயத்தை நல்லா செவந்து வர வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ரெட்டிஷா செவந்து வருதுங்களோ அவ்வளவு இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். காலிஃப்ளவரு நல்லா பிசைஞ்சிட்ட பாருங்க. இது 5 நிமிஷம் ஊறணும். Hello,
ஊற்றிடுது அவ்வளோதான் போதும். நல்லா கலந்து வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ சேர்ந்து பார்க்கவே நல்லா அப்படியே இந்த கலரில் கோல்டன் கலரில் வரணும். அந்த மாதிரி வந்ததுனா தான் நம்மளோட பிரியாணி செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாருங்க செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்துட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கோம், தட்டி வச்சுருக்கோம். அதை இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கணும். இன்னும் எண்ணெய் காயுங்க, வெயிட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டோட அந்த ராஸ் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில நல்லா வதக்கணும். அதுக்கடுத்து நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிகளை போட்டுடணும். வாசம் நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? இப்ப நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம போட்டிருக்க தக்காளி கொஞ்சம் விதங்கிடுச்சு. அந்த மாதிரி விதங்கன்னா நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பங்க. வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பிரியாணியில் போட்டு கொடுத்தா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸு, கேரட், நம்மளோட குழந்தைங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்னு சொன்னீங்கன்னா பொட்டேட்டோ. நம்மளோட ஊர்வசி ஒரு படத்துல சொல்லுவாங்களே, திஸ் இஸ் பொட்டேட்டோ, அது மாதிரி இது. இந்த பொட்டேட்டோவை போட்டாவே எந்த குழந்தையும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுருவாங்க. கொஞ்சம் பண்ணிக்கலாம், வச்சுட்டு போறேன். இல்லை சூடேறட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ். நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம சிம்மில் பண்ணி போட்டோம்னா தான் அது எஃபெக்ட் நல்லா இருக்கும். இப்போ போட்டிருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா விதங்கணும். இவங்களுக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சாதான் நம்மளோட அந்த காலிஃப்ளவர் போட்டோம்னா நம்ம சிம் பண்ணிடணும். முதல்ல வந்து கடாயில் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடணும். சூடு ஏறிட்டு நம்ம அந்த காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணும்போது சிம்ல இருக்கணும். அப்பதான், அதாவது சிம்மை விட மீடியமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப சிம்ல இருந்துச்சுன்னா அந்த காலிஃப்ளவர் எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ரொம்ப ஹைல இருந்துச்சுன்னாலும் மேல இருக்கிற மசாலாலாம் ஒரு மாதிரி தீஞ்சு போய் கருகுற மாதிரி ஆயிடும். சரிங்க, இந்த காய்கறிகள்லாம் வதங்கிறதுக்குள்ள நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான மசாலாலாம் போடுவோம். ஓகே பெட்டர். காஞ்சிச்சு, நல்லா சூடு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸ்பூன் இருக்கு இங்க எதுவும் இல்லையா? மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் எல்லாமே இதில் எடுத்து வச்சிருந்தேன். அது ஃபுல்லாக நம்ம அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கடைகளில் விற்கிது, அது வாங்கிட்டு வந்து 1 ஸ்பூன், இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். எண்ணெய் நல்லா இப்போ சிம் பண்ணிட்டு அடுத்து சிம் பண்ணிட்டேன். நல்லா சிம் பண்ணிட்டோம். காலிஃப்ளவர் ஆல்ரெடி பேசிட்டு வச்சுருந்தீங்க, அதை இப்போ நம்ம போடலாம். நல்லா காஞ்சிருக்கு. ரொம்ப பொறுமையாக 1 by 1 போடணும், தெளிக்கக்கூடாது. மேலே மெதுவாக கிட்ட போய் மெதுவாக விடும், ஒன்றுமே ஆகாது.
தெரிக்க விடலாமா அப்படின்னு அதுக்கு செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம். நல்லா நிறைய போட்டு எடுக்கிறது மெஷர் பண்ணுவோம். இருக்கட்டும், ஒரு 2 minutes கிடைக்கும். இப்போ இந்த மசாலாலாம் போட்ட பிறகு இதில் கொஞ்சம் நம்ம தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிரை நம்ம ஆட் பண்ணணும். தயிர் வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் ஒன்று. ரெண்டாவது சாதம் வந்து நமக்கு உடையாமல் கிடைக்கும், உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி எல்லாம் அலைஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த தயிர். ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட் வேற கொடுக்கும், நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இதை போட்டாச்சு. புதினா, கொத்தமல்லி, எல்லாத்தையும் போட்டு நான் வச்சுட்டு போறேன். நல்ல நல்ல கலர் ஊட்டி எடுக்கணும். அது இன்னும் வேற இது கலர் வாடி இருக்கேன். இல்லை அது ஃபர்ஸ்ட் போட்டேன். தீ கம்மி பண்ணிட்டு போடணும்னு சொல்றது. இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசிய ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு 20 minutes முன்னால நம்ம ஊற வச்சிருந்தேன். ஸோ இப்போ அந்த அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர், 1க்கு 1.25 டம்ளர் விதமா நான் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிடலாம். நல்லா டார்க் கலர் தான் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். செவந்து சீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிறேன். அதை இப்போ இதெல்லாம் கலந்துடணும். டீ கொஞ்சம் மீடியமாக இருக்கா? ரொம்ப சிம்பிளாக தான் நல்லா வராது. மீடியமாக வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள் இல்லை, ரொம்ப நெட்டமாக வச்சுக்கோ. நம்ம தீயை வந்து மீடியமா வச்சிருந்தீங்கன்னா தான் தலன்னு கொதிச்ச பிறகுதான் குக்கருக்கு நம்ம மூடி போட்டு விசில் வைக்கணும். தண்ணியோட அளவு குறையிறத பார்த்த பிறகுதான் நல்லா கொதி வரணும், அப்புறம் தான் போடணும். இப்போ நம்ம கொஞ்சமா லெமனை ஊத்துனோம்னா ரைஸ் நல்லா உதிரியா வரும். மெயின் ரீசன் அதுதான். டேஸ்டும் கொஞ்சம் இருக்கும், அதனாலதான். ஃபைனலா ஒரு ஸ்பூன் கீ. இந்த கீ தான் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளுடைய பிரியாணிய நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பிரியாணி இப்ப தயாராகிக்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம ஃபைனல் என்ன பண்ண போறோம்னா, இப்படி இன்னுங்க உங்களோட விருப்பம் தான். இதுல நம்ம பட்டாணி இருந்தா ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா போட்டுக்கலாம். இல்லைன்னா காய்ந்த பட்டாணி இருந்தாலும் நைட்டே ஊற வச்சு காலையில 2 விசில் வச்சு போட்டுக்கலாம்.
வெஜிடபிள் ஆட் பண்றதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம கடைசியா என்ன பண்ணணும், இதோட உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ஃபைனல். கரெக்டா இருக்கு, ஓகேவா? கரெக்டா இருக்கு. கொஞ்சம் கம்மியாக ஏன்னா பிரியாணிக்கு மட்டும் வெந்துட்ட பிறகுலாம் உப்பு போட முடியாது. நம்ம அதை அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாலேயே லைட்டா உப்பு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி தலை 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 தலைன்னு கொதிக்கும் போது கிளறி விடும் போது மேலே அரிசி தெரியணும். அப்பதான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள மருமகளோட 65 எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துருவோம். ஓகே, கரெக்டா இருக்கு, எம்மியா இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுதான் ஸ்டேஜ். தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு. பார்க்கவே அரிசி தான் மேல தெரியுது. ஸோ இதுதான் நமக்கு இந்த குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்றதுக்கு கரெக்டான டைம். ஒரே விசில் 10 நிமிஷம் தான். இல்லைன்னா விசில் வரலனாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் கழிச்சு நிறுத்திடலாம். தண்ணி விசில் எடுத்துட்டு வரல. என்ன டைம் பண்ணலாம்? 12:24 எடுத்தேன். சரி, ஒரு 10 நிமிஷம். ஆவி வருதா? ஓகே, எப்பவுமே குக்கருக்கு நம்ம ஆவி வெளியில வந்த பிறகுதான் வெயிட்டை போடணும். ஏன்னா இது வந்து இதுல ஏதாவது சின்ன சின்ன அடைப்புகள் ஏதாவது இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் வெளியில வந்துடும். ஏன்னா நம்ம சர்வெண்ட் சில இடத்தெல்லாம் வந்து வீட்டில் வேலை செய்யறவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். அது அந்த ஆவி வெளியில ரிலீஸ் ஆகிறதுக்கு பிறகுதான் நம்ம வெயிட் போட்டோம்னா நமக்கு அது சேஃப்டி, பாதுகாப்பா இருக்கும். 10 நிமிஷம் தாங்க நம்மளோட டைம் கணக்கு. சில குக்கர்ல விசில் வந்துடும், சில டைம் விசில் வராது. ஸோ நீங்க விசிலுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. மேபி விசில் வந்தாலும் தப்பு இல்லை. ஒரு விசில் வந்தா போதும், டப்புன்னு நிறுத்திடலாம். இல்ல நம்ம டைம் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 10 நிமிஷம். ஏன்னா சீரக சம்பா அரிசிக்கலாம் ரொம்ப நேரம்லாம் விசில் விட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரோட விசில் சத்தமும் அடங்கிடுச்சு. நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா இருக்குங்களா? சுட சுட சூப்பரான பிரியாணி. அது மேல என்னுடைய மருமகள் செஞ்ச காலிஃப்ளவர் 65 வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம். இதுக்கு தயிர் ரைத்தா. அவ்வளவுதான். எங்களுடைய இந்த சமையல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அறுசுவையில் விருந்து அனைவருக்கும் மருந்து. உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறோம். பை.